பட்டியல் இனத்தோருக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தும் சட்டத்தை வருகின்ற பட்ஜெட் தொடரில் தமிழக அரசு கொண்டு வரும் என எதிர்பார்ப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். SC, ST பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தும் சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பேசிய திருமுருகன் காந்தி, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பட்டியல் இனத்தவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், வருகின்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழக அரசு சட்டத்தை ஏற்றும் என நம்புவதாக தெரிவித்தார். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவனுக்கு உரிய சூழல் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது. கல்வி தளத்தில், வேலை வாய்ப்பு தளத்திலே, வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே இவர்கள் பதவி உயர்வு பெறுவதற்குரிய சூழல் இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. ஏனென்றால் அதிகார வர்க்கத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு சமூக நீதி பற்றியான எந்த கல்வியும் பயிற்சியும் இல்லாமல் தான் இவர்கள் அதிகார வர்க்கத்துக்குள் நிலைநிறுத்துகிறார்கள். SC, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற மண்ணின் பூர்வீக குடிகளின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு உறுப்பு 16(4)A. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றி பறிபோகும் இந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் 23 அமைப்புகளும் முன்வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை. பட்ஜெட் கூட்டத்தொடர், நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிற கூட்டத்தொடரில் இது தொடர்பான சட்டம் வரும், நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு தான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.